புகழேந்தி சார் வணக்கம். 2026 தேர்தலில் தாமரை மலர்ந்தே தீரும். டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு தாமரை மலர்ந்தது போல தமிழகத்திலும் மலர்ந்தே தீரும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் உங்களோட பேட்டியை பத்தி? எனக்கு ரொம்ப வெளியவங்க எனது அன்பு சகோதரி. அவங்க என்னன்னா இப்படிதான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க மலரும் மலரும்னு. அங்கதான் 10 வருஷம் கழிச்சு டெல்லியில மலர்ந்துருச்சு. ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு பிஜேபி அங்க வருது. 10 வருஷமா ஆட்சியில் வீட்டுக்கு போனாங்க. இவங்க ரொம்ப வருஷமா 20 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்களே தாமரை மலரும். ஒன்னும் மலர்ந்த மாதிரி தெரியல. ரெண்டாவது நாங்க ஃபீல்டுல இல்லன்னு ஒரு வார்த்தை விட்டாங்க. நாங்கெல்லாம் இல்ல ஈரோட்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன், ஈரோடுல தமிழ்நாடு முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு போகல. அவருடைய மகன் துணை முதல்வர் பிரச்சாரத்துக்கு போகல. அங்க இருக்கின்ற அமைச்சர்கள் பிரச்சாரத்துக்கு போகல. ஆக நீங்களும் ஃபீல்டுல இருந்து பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணீங்க. அதான் நிஜம். அது அவங்களும் அங்க போகல, ஒரு அமைச்சரையும் போக விடல, கூட்டணி கட்சிகள் யாரையும் போக விடாம இப்ப தோழர் பேசிட்டு இருந்தாரு. யாரையும் திமுக போக விடாமன்னு போக வேண்டாம்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கேண்டிடேட் ஒரு பெரிய கேண்டிடேட்டே இல்ல. ஒரு ஆளாகி இதெல்லாம் ஆளாகி போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்ததுதான் உத்தேசம். ஏதோ காரணத்தை சொல்லாமே தவிர ஒரு பெரிய கட்சி, இந்த கட்சியில ஒரு கேண்டிடேட், இதுக்கு பின்னாடி பிஜேபி சப்போர்ட், மறைமுகமா எடப்பாடி பழனிசாமி கேண்டிடேட்ட போடல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாப்போம், யாரும் போறது வேணாம், தனியா நின்று போராடலாம்னு சொல்லி அங்க முன்னாள் அமைச்சர் முத்துசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கோப்பை வெங்கடாச்சலம், இப்படி ஒரு குரூப் இங்க ஏடிஎம்கேல இருந்து போனார் அவரு. ஆக இவங்க எல்லாம் இறங்கி எங்க வேலை பார்த்து இப்போ என்ன நிலைமைன்னா, என்ன கஷ்டப்பட்டாலும் என்னுடைய ஒப்பீனியன்ல அந்த டெபாசிட் தொகையை காப்பாத்திக்க முடியுமான்னு கஷ்டமான விஷயம் தானே, அது சந்தேகமா தான் இருக்கு. அது அப்படி போயிட்டு இருக்குல்ல. ஆகவே தந்தை பெரியார் மண் என்பதை இன்றைய ரிசல்ட் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஈரோடு மக்கள் அதை நிரூபிப்பார்கள். என்ன பண்ணாலும் வேலைக்காகாது. இவங்க சார் இன்னொன்னு நீங்க கேட்டீங்க, அதாவது ஏன் டிக்ளேர் பண்ணல இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க டிக்ளரேஷன், அதாவது இவங்களை சொல்லி போய் களத்துல இறங்கி இருந்தாலும் இதே நிலைமைதான். இதே நிலைமைதான். இப்ப எப்படி நீங்க வந்து போஸ்டல் ஓட்டு, அந்த தபால் ஓட்ட சொன்னீங்க பாத்தீங்களா, அது போய் அங்க போய் போட்டி போட்டுச்சு நோட்டாவோடன்னு சொல்லி. பழனிசாமியே களத்துல இறங்கி ஆதரிச்சிருந்தாலும், பாரதிய ஜனதாவே களத்தில் இறங்கி சீமான் ஆதரிச்சிருந்தாலும், பின்னாடி இருந்து ஆதரிச்சவங்க முன்னாடி வந்து நின்று ஆதரிச்சிருந்தாலும் இதே வாக்குகள், இதே நிலைதான், இதே நிலைப்பாடுதான், மாற்றமே இருக்காது அண்ணன். ஆகவே இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, அங்கதான் 2வது இடத்துல இருக்கோம், ஏடிஎம்கே 2வது இடத்துல இல்லன்னு தானே பிஜேபி சொன்னுச்சு. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 2 பேருமே நிக்காம போயிட்டாங்களா சார்? அது ரெண்டு பேரும் நிக்காது மாத்திரம் இல்ல, அங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க உடனே ஒரு அறிக்கையை கொடுத்து எங்களது கட்சி வாக்குகளை யாருக்கும் போடாதீங்க, இது வந்து முறையானது அல்ல, நாங்கள் யாரையும் ஆதரிக்கவில்லை என்பதை மிக தெளிவுபடுத்திக்கிறோம் சொல்லணுமா இல்லையா? ஆமா, அது சொல்லல, அதையே சொல்லல. யாருக்காவது மறைமுக ஒரு உத்தரவு தான். ஆமா. அப்ப நீங்க சொல்லாம இருந்தீங்க. நீங்க யாரு சப்போர்ட் பண்ணது சீமானுக்கு? அப்ப சீமான் எங்கேயாவது கவனிங்க, அதிமுகவையோ அதிமுகவையோ பாரதிய ஜனதாவையோ அதனுடைய கொள்கை கோட்பாடுகளையோ அதனுடைய தலைவர்களையோ தாக்கி பேசினாரா? ஜனகராஜ் ஒரு தமிழ் படத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நாய் தங்கச்சிக்கு நாய் கடிச்சிருச்சுன்னு டைலாக் வரும். அது மாதிரி அவர் ஈரோட்ல காலை வச்சதுல இருந்து வெளியில வரைக்கும் தந்தை பெரியார், தந்தை பெரியார், தந்தை பெரியார், பெரியாருக்கு என்ன இருக்கு, பெரியார் மண்ணுனா பெரியார் தான் மண்ணு, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்து வெளியே வந்தாரே தவிர ஏதாவது உண்டா, கொள்கை உண்டா, இதை செய்ய போறன்னு உண்டா? அவரு லோக்கல் மினிஸ்டர் தலைமையில அவங்க வேலை பண்ணிட்டாங்க. அப்போலே சார் இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முத்தரசன் ஒன்று சொன்னார், இந்த டெல்லியில வந்து இந்த கட்சிகள் பிரிந்து நின்றதுதான் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு காரணமாக திகழ்ந்தது என்று அவர் கூறினார். ஆனால் தமிழகத்தில் இந்த பிரிந்து கிடக்கக்கூடிய மற்ற கட்சிகளை பிரிஞ்சு கிடந்தாலே வந்து இந்த வெற்றியை ஈட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் அதிமுக பல அணிகளாக பிரிஞ்சு இந்த 2026 தேர்தலை சந்தித்தால் வந்து அது என்ன விளைவு, முடிவு எப்படி சார் இருக்கும்?
இல்ல நீங்க அங்கங்க போயிட்டு யூ டர்ன் எடுத்து திருப்பி என்னுடைய விஷயத்தை பண்ணிட்டீங்க. ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் அடிப்படையில் நான் கேட்கிறேன், 2026ல எப்படி ஒருங்கிணைக்க போறீங்க? இது மாற்று கட்சிகள் சொந்த கட்சியவே ஒருங்கிணைக்க முடியல, மற்ற கட்சிகளை எப்படி சார் ஒருங்கிணைப்பாங்க? ஒரு சந்தேகம் ரொம்ப சார். அதனால கேட்கிறேன். நீங்க நேத்தி முந்தானத்து 2 நாளும் சென்னை உயர்நீதிமன்றத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கதான் வேலை எனக்கு. சரி. கேஸ் நடந்தது, கண்டினியூஸ் ஆர்குமெண்ட்ஸ் நடந்தது. நீங்க பாத்திருப்பீங்க. கவரிங் லெட்டர் போட்டு ரெக்கமெண்ட் பண்ணார் ரவீந்திரநாத். சரி. எந்த ரெப்ரசன்டேஷனுக்கு தான் கவரிங் லெட்டர் கொடுத்திருந்தாரு. சரி. அதனால அவரையும் கூட்டு விசாரிச்சு அவரும் ஒரு வக்கீல் வச்சு ஆர்கியூ எல்லாம் பண்ணாரு. என்னுடைய லாயரும் விடாம அதை ஆர்கியூ பண்ணாங்க. எல்லாம் நடந்தது அங்க. நீங்க 2 நாளா போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு புதன்கிழமை காலையில இந்த ரெட்டல சம்பந்தமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். சரி. வர்றப்ப பாத்தீங்கன்னா அத நான் இன்னமும் சொல்லிட்டு இருக்கேன், அதுல தேர்தல் ஆணையம் 15ல இருக்க அதிகாரத்தை இந்த கோர்ட் எடுக்காது. ஆகவே விசாரணை தொடரலான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும், நியாயமான தீர்ப்பு வரும் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா ரெட்டையிலை முடக்கப்படும். கண்ணன் முடக்கப்பட்டுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாரு பழனிசாமின்னு கேட்டீங்கன்னா, சொன்னா சிரிக்காதீங்க, சிரிக்காம நீங்க கேளுங்க, இதை மாத்திரம் தெரிஞ்சு. சரி. ரெட்டையிலை முடக்கப்பட்டது என்பதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியிலும் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான போட்டு பேசி, நீங்க வேணா கேண்டிடேட் போட்டுக்கோங்க, பின்னாடி இருந்து நாங்களும் பிஜேபியும் 234 தொகுதியில ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னா சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு இந்த கட்சி கீழ்த்தரமா ரொம்ப கேவலமா போய், ஆகவே இங்க ஒற்றுமை இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. தொடர்ந்து இது ஸ்பிளிட்ல இருக்கு, கோர்ட்ல கேஸ்ல இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி நிக்குது, தேர்தலில் கேண்டிடேட்ட போட நிலைமை ஏற்படுது. சார் இன்னொன்னு நடக்கும். உங்க கேள்விக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாவே பதில் சொல்றேன். சரி. அங்க இருக்க முன்னாள் அமைச்சர்கள் என்னோடு தொடர்புல பேசிட்டு தான் இருக்காங்க. பலர் பயங்கரமான கோபத்திலையும் எதிரிலையும் பழனிசாமி மேல இருக்காங்க. நிர்வாகிகள் யாரும் மகிழ்ச்சியா இல்ல. ஈரோடுல இருக்க அத்தனை கொஞ்சம் எஞ்சி மிஞ்சி இருக்க அதிமுகவினர் கூட அவர் மேல கோபமா கேண்டிடேட் போடல என்ற கோபத்துலதான் தொண்டர்களும் இருக்காங்க. ஆகவே ஒற்றுமையா சேர்றதுக்கு வழிவிடல பழனிசாமின்றதால ஒட்டுமொத்தமா அவர் பக்கத்துல இருக்க ஒரு 80% அவர் மேல கோபமா இருக்காங்க. சோ இந்த சூழ்நிலையில நீங்க போய் 2026 தேர்தல்னா பழனிசாமி தனியா போய் சந்திக்க முடியாது. நீங்க இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். 2026ல இந்த முன்னாள் அமைச்சர்களே போட்டியிட வரமாட்டாங்க. ஏன்னா தோத்து போயிடுன்னு வரமாட்டாங்க. அத்தனை பெனிஃபிட்டும் அத்தனை பூரா வெற்றியும் திமுகவுக்கு இவங்க அழகா தட்டுல வச்சு தூக்கி கொடுத்துருவாங்க. இதுதான் நடக்கும் கண்ணன். ஆகவே 2026 பொறுத்த வரைக்கும் இது ஒற்றுமை வந்து கட்சியை சரி பண்ணலனா பழனிசாமி சேர்த்து எடப்பாடியில சேர்த்து அவரும் காணாம போயிடுவார். இதுதான் நடக்கும். ஆகவே அதாவது இப்ப ஆம் ஆத்மி பாருங்க, கொஞ்சம் உங்கள்கிட்ட நம்ம சத்தியம்ல போட்டுட்டு இருக்கோம் 20-25 சீட்டுன்னு போடுறோம். 24-48. ஆமா. ஆமா 24. அது கூட வராது. அங்க எதிர்கட்சியா உட்கார்ந்துருவாரு தயாராஜ் ஆபீசர், முன்னாள் முதல்வர். இங்க இவருக்கு அந்த தகுதி எல்லாம் கிடையாது. அதுவும் இழந்து நிற்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.